ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு முதல் நாள் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான். அது என்னென்னு பார்த்தோம்னா ஹாலிலேண்ட் லார்க் M2 மைக்கு தான். ஸோ இந்த மைக்கு வந்து ரொம்ப காம்பேக்டாக இருக்குது. ஒரு ₹1 காயின் சைஸில் தான் இருக்குது. இந்த காயின் மாதிரி இருக்கிற சைஸு வந்து அதோட சவுண்டு குவாலிட்டிலாம் ஏதாவது சேஞ்ச் ஆகுமான்னு நம்ம பார்த்தோம்னா இல்லை, பக்கா கிளியரிட்டி இருக்குது. எல்லாமே வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் ஆப்ஷன்ஸு எல்லாமே பக்காவாக இருக்குது. ஸோ இதோட ஃபீட்பேக்கெல்லாம் கேட்டுட்டு தான் நம்ம இந்த மைக்கு வாங்குகிறோம். ஸோ இந்த மைக்கு எங்கே வாங்கினோம்? ஒரு பெஸ்ட்டு ஆஃபர் ப்ரைஸில் வாங்கியிருக்கோம். இதோட ப்ரைஸ் என்ன, இது எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோவோட கடைசியில் நான் சொல்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பாருங்கள், கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் வந்து இதோட ஃபீட்பேக் எல்லாமே உங்களுக்கு தெரியும், நாம் என்ன சொல்கிறோன்றது. இது வந்து இந்த கேஸ் வந்து சார்ஜிங் கேஸ் இது. ஸோ இது ஹாலிலேண்டோட லோகோ போட்டிருக்கு. இது சார்ஜிங் கேஸு, 2 மைக்கு, ஒரு ரிசீவர் இருக்குது. அந்த ரிசீவர் என்ன ரிசீவர்னு பார்த்தோம்னா நம்மளோட கேமரா இருக்குல்ல, DSLR கேமரா, அந்த கேமராவுக்கு வந்து இது யூஸ் பண்ணுறது ரிசீவர் இது. ஸோ நம்ம மொபைல் ஃபோனுக்கெலாம் இது யூஸ் பண்ண முடியாது. ஸோ இது வால்யூம் கண்ட்ரோல் தான். இது வால்யூம் கண்ட்ரோலாக இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சவுண்டு இதெல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணுறது இது. அதே சமயம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா சி போர்ட் இருக்குது. சி டைப் வந்து சார்ஜிங்க்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். பக்கத்தில் ஒரு பட்டன் வந்து ஆன் ஆஃப் பட்டனு, இன்னொன்று வந்து மோடுன்ற பட்டன் இருக்குது. மோடுனா உள்ள ஆப்ஷன்ஸ்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம், அதுக்காக இருக்குது. ஸோ இந்த இதில் வந்து அதை வச்சிடலாம். இது நம்மளோட மொபைலுக்கு வந்து இப்போ யூஸ் ஆகாது, DSLR கேமராவுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும். ஸோ அதனால் இந்த 2 மைக் இருக்கு இல்லையா, இதோட ஆப்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர் லைட் எரியும். ஸோ இதுக்கு வந்து பேரிங்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதில்லை, ஆட்டோமேட்டிக்காக பேரிங் ஆகிடும். வெளியிலேருந்து எடுத்துகிட்டு நம்ம ரிசீவரை ஃபோனில் வந்து கனெக்ட் பண்ணிட்டோம்னாவே ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகிடும். அது ப்ளூ கலர் லைட் வந்து அப்படியே பிளிப்பாக எரிஞ்சிட்ருக்கோம். கனெக்ஷன் ஆகிடுச்சுன்னா டக்குன்னு நின்றுடும்னா அப்படியே ஸ்டாண்ட் பையில் நிற்கும் ப்ளூ கலர் லைட்டு. ஸோ இந்த ப்ளூ கலர் லைட்டுக்கு அந்த எல்லோ கலர் பட்டனை பக்கத்தில் ஒரு முறை ப்ரெஸ் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் ஆகிடும். ஸோ இதுதான் இந்த பட்டன் மைக் இது. ஸோ பட்டன் மைக்கு ரொம்ப சின்னதாக இருக்கும். வெளியில் வந்து இது பார்க்குறவங்களுக்கு இது மைக் இருக்கிற மாதிரியே தெரியாது. இதுக்கு பின்னாடி மேக்னெட் இருக்குது. மேக்னெட்டை வச்சு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி மேக்னெட் டைப்பில் இருக்குது, கிளிப் டைப்லேயும் இருக்குது. ஸோ கிளிப் டைப்லேயும் யூஸ் பண்ணலாம். அது இந்த மாதிரி மாடல் வந்து சார்ஜிங் கேஸில் இதே மாதிரி வச்சுட்டோம்னா 2 ஹவர்ஸ் சார்ஜிங் பண்ணோம்னா ஒரு 40 ஹவர்ஸ் ஸ்டாண்ட் பையில் நம்மளுக்கு நிற்கும். இந்த கேஸ் வந்து பிளாஸ்டிக் பாடி தான், சும்மா சூப்பராக இருக்குது, காம்பேக்டாக இருக்குது பிடிக்கிறதுக்கு. இதில் வந்து சி போர்ட்டோட இது இருக்குது. இதில் வந்து சார்ஜிங் வந்து இதில் தான் போட்டு நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். நார்மல் ரெகுலர் சார்ஜஸ் மாதிரி தான். ஸோ 2 ஹவர்ஸ் சார்ஜ் பண்ணோம்னா ஒரு 40 ஹவர்ஸ் ஸ்டாண்ட் பையில் நிற்கும். ஸோ இதுதான் வந்து ரிசீவர். இது நம்ம மொபைலில் போடுற ரிசீவர். இது வந்து மொபைலுக்குனா எந்த மொபைல்னால் ஐஃபோனுக்கு யூஸ் பண்ணலாம். இந்த மாடல் வந்து ஐஃபோனுக்கு போடுற ரிசீவர். ஸோ மைக்கு வந்து நம்ம வந்து வெளியில் பாக்கெட்டு இந்த மாதிரி வச்சுக்கலாம், காலரில் வச்சுக்கலாம். இதை வந்து ஃபோனில் வந்து இன்சர்ட் பண்ணணும். ஃபோனில் இன்சர்ட் பண்ணிட்டோம்னா சூப்பராக இருக்குது, அருமையாக இருக்குது, நம்மளுக்கு டிஸ்டர்பன்ஸ் கிடையாது, காம்பேக்டாக இருக்குது. ஸோ இது வந்து ஐஃபோனுக்கு யூஸ் பண்ணுறது. இன்னொன்று இருக்குது பாருங்கள், இது எல்லாமே சி டைப்பு தான். மாடல் வந்து இது சி டைப்பு. இது வந்து ஆண்ட்ராய்ட் ஃபோனுக்கு யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து ஆண்ட்ராய்ட் ஃபோன் தான் வச்சுருக்கோம். ஸோ இந்த ஆண்ட்ராய்ட் ஃபோனில் இதை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம DSLR கேமரா இப்போ இல்லை. ஸோ இது வந்து காம்பவுண்டர் பேக். இது காம்பவுண்ட் பேக்குனால் இது எல்லாமே கம்பைண்டாக நம்மளுக்கு வந்துடும். அதாவது DSLRக்கு போடுறது, ஐஃபோனுக்கு யூஸ் பண்ணுறது, ஆண்ட்ராய்ட் ஃபோனுக்கு யூஸ் பண்ணுறது எல்லாமே கம்பைண்டாக இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இதில் வந்து ஒரு பவுச், பிளாக் கலர் பவுச் இருக்குது. இந்த பவுச் பார்த்திங்கன்னா இதோட டிசைன் எல்லாமே நல்லா இருக்குது. ஸோ குவாலிட்டியும் நல்லா இருக்குது. இதில் நடுவில் ஒரு பார்ட்டிஷன் இருக்குது. இதில் என்ன இருக்குன்றதை பார்ப்போம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா விண்ட்ஷீல்டு. ஸோ விண்ட்ஷீல்டு வந்து இது வந்து 2 இருக்கும். இது எதுக்கு யூஸ் ஆகும்னா நம்மளுக்கு வந்து நாய்ஸ் கேன்சலேஷன், வெறும் நாய்ஸ் கேன்சலேஷன் பண்ணும்போது வெளியில் வந்து ஓவராக காற்று, இந்த சவுண்டெல்லாம் நிறைய வந்து சவுண்டு நாய்ஸ் இருந்ததுன்னா இதை போட்டுட்டு நம்ம யூஸ் பண்ணோம்னா அந்த மைக்கை அப்படியே வந்து கிளியர் பண்ணி கொடுக்கும், நம்மளுக்கு பக்காவான வாய்ஸ் கொடுக்கும். ஸோ அதுக்காக வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். அது இந்த மாதிரி யூஸ் பண்ணுறது. இதுதான் வந்து அந்த சார்ஜிங் கேபிள். இந்த சார்ஜிங் கேபிளில் வந்து பார்த்திங்கன்னா ஒன் சைடு வந்து ஏ போர்ட் இருக்கும், இன்னொரு சைடு வந்து சி போர்ட் இருக்கும். நார்மல் சார்ஜர்லாம் எப்படி பண்ணுறோமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். சார்ஜிங் இதில் கேபிள் அதில் கனெக்ட் பண்ணிவிட்டு நம்மளோட இந்த கேஸ் இருக்கு இல்லையா, மொத்தமாக அதிலேயே வச்சிடலாம். மொத்தமாக தனித்தனியாக சார்ஜ் பண்ண வேண்டியதில்லை இது. ஸோ மைக்கு, ரிசீவர் எல்லாமே அது உள்ளே வச்சிடலாம். இது இன்னும் இப்போ கேபிள் பார்த்தோம்னா DSLR கேமராவுக்கு கனெக்ட் பண்ணுற கேபிள். இது 3.5 mm ஜாக். இது ஸோ ஒன்று வந்து அதில் கனெக்ட் பண்ணலாம், இன்னொன்று வந்து நம்ம ரிசீவரில் கனெக்ட் பண்ணுறது. ஸோ இந்த ரிசீவர் பார்த்திங்கன்னா இதுதான். இது வந்து DSLR கேமராவுக்கு மட்டும் யூஸ் பண்ணுறது. அதில் வந்து இதில் கனெக்ட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நம்மளுக்கு இப்போ தேவை கிடையாது. DSLR கேமரா யூஸ் பண்ணும் போது தேவைப்படும். பட் இதுதான் வந்து அந்த சார்ஜிங் கேஸில் வந்து இந்த லைட் இண்டிகேஷன் தெரியும். இது ப்ளூ கலர் லைட் எரியும். இது சார்ஜிங் ஃபுல்லாக இருந்ததுன்னா ஃபுல்லாக 4 இதுவும் காட்டும். இதில் வந்து கம்மியாகிடுச்சுன்னா ஒன்று ஒன்றா
கட் ஆகிடும். ஸோ லாஸ்ட்டில் ரெட்டில் வரும்போது நம்ம சார்ஜிங் வச்சே ஆகணும். ஸோ இதான் இதில் ஆப்ஷன்ஸ் நம்மளுக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்குது இதில். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம டாலர் மாதிரி மாட்டிட்டு மைக்கை வந்து இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஒரு 3 விதமாக யூஸ் பண்ணலாம் இந்த மைக்கை. சின்ன சைஸ் தான், ஒரு ₹1 ஸ்மால் ₹1 காயின் மாதிரி. இது வந்து பேக் கிளிப்பு. இந்த பேக் கிளிப்லேயே வந்து மேக்னெட் இருக்குது. ஸோ நம்ம மைக்கிலையும் வந்து மேக்னெட் இருக்கும். ஸோ இது ரெண்டுத்தையும் வச்சு நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா கிட்ட வச்சதுமே எவ்வளோ பவர்ஃபுல் இருக்குன்னு பாருங்கள். இந்த மைக்கு வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லாக வந்து மேக்னெட் வந்து ஒட்டிடும் அது. ஸோ இது கனெக்ட் ஆகிக்கும். ஸோ மேக்னெட்டை யூஸ் பண்ணி கிளிப்பில் யூஸ் பண்ணி மைக்கை வந்து நம்ம காலரில் போட்டுக்கலாம், பேக்கெட்டில் அந்த மாதிரி ஷர்ட்டு இந்த மாதிரிலாம் வச்சுக்கலாம். ரொம்ப காம்பேக்டான சைஸில் இருக்கும் இது. அதனால் இதை வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம யூஸ் பண்ணலாம். இது வந்து டாலர் டைப்பு. இது சிலிக்கானில் இருக்கும். அந்த ரவுண்டு வந்து சிலிக்கானில் இருக்குது. அதுலேயும் ஒரு மேக்னெட் இருக்கும். எல்லாத்துலேயுமே வந்து ஹாலிலேண்டோட லோகோ இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம டாலர் டைப்பாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கழுத்தில் மாட்டிட்டு அந்த மைக்கை வந்து இதில் போட்டோம்னா இப்படி ஒரு ஆப்ஷனு. இன்னொன்று வந்து வெறும் மேக்னெட்டை வந்து நம்ம ஷர்ட்டில் பண்ணுறது ஒன்று இருக்குது. இன்னொன்று கிளிப் டைப்பில் இருக்குது. ஸோ அதனால் 3 டைப்பில் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை சின்னது தான் இது. இதோட சைஸே பார்த்திங்கன்னா ஒரு 25 mm, அதாவது 20 mm 25 mm அவ்வளோதான். இந்த சைஸ் தான் இதோட டயா. ஸோ ரொம்ப காம்பேக்டாக இருக்கிறதுனால ஈஸியாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த மாடலு. உங்களுக்கு எப்படி இருக்குன்றதை சொல்லுங்கள். இந்த இது இருக்குல்ல, ரோப்பை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ கழுத்தில் நம்மளுக்கு போகலன்னா அட்ஜஸ்ட் பண்ணி பெருசாக்கிட்டு கழுத்தில் மாட்டி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இது ஈஸியாக இந்த மாதிரி கழுத்தில் மாட்டுறதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே மாட்டிக்க வேண்டியது தான். இது மாட்டிட்டோம்னா நம்மளுக்கு வெளியில் வந்து விழுந்துருன்ற பயமே தேவையில்லை, ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி 3 ஆப்ஷன்ஸில் இருக்குது இது. இதை மாதிரி யூஸ் பண்ணலாம் நம்ம. ஆமாம், இது வந்து பார்த்திங்கன்னா அதான் சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு சவுண்டு நாய்ஸ் கேன்சலேஷன்லாம் கிளியர் பண்ணோன்னா விண்ட்ஷீல்டு வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. அவ்வளோதான். இந்த மாதிரி 2 விண்ட்ஷீல்டு இருக்குது இதில். இது வந்து பேக் கிளிப்பு. ஸோ அந்த மேக்னெட்டை வந்து இதிலேயே பிடிச்சிடும். ஸோ அந்த மைக்கை வந்து இந்த மாதிரி மேக்னெட்டை யூஸ் பண்ணி நம்ம காலரு, ஷர்ட்டு, பேக்கெட் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இதான் வந்து காம்போ பேக்கு, கம்ப்ளீட் செட்டு இது. இந்த ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லோ, அந்த பிங்க்கு, க்ரீன் இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நம்மளோட ஹாலிலேண்ட் மைக்கில் வந்து நம்மளுக்கு அந்த லோகோ பிடிக்கல, இது மாதிரி சேஞ்ச் பண்ணோம்னா பண்ணிக்கலாம் அது. ஸோ அதுக்காக தான் இது யூஸ் பண்ணுறது. இந்த மைக்கோட செட்டிங் எப்படின்றத பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த வாய்ஸ் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு கேட்குது, எவ்வளோ டிஸ்டன்ஸுக்கு கேட்குதுன்றதை நம்ம பார்ப்போம். வாங்க, நான் போய் இப்போ எவ்வளோ டிஸ்டன்ஸ் வரைக்கும் போகிறோமோ அவ்வளோ தூரத்துக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு கேட்குதுன்றதை பார்ப்போம். வாங்க. இப்போ மைக்கு வந்து நம்மளுக்கு நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து ஆஃபில் தான் இருக்குது. இப்போ உங்களுக்கு எந்த மாதிரி சவுண்டு கேட்குது, என்ன மாதிரி நாய்ஸ் எல்லாம் வெளியில் எதாவது கேட்குதான்றதை பாருங்கள். கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு 20 ஃபீட்டுக்கு போயிட்டோம். இப்போது உங்களுக்கு எந்த அளவுக்கு கேட்குதுன்றது எனக்கு தெரியாது, போய் பார்த்தா தான் தெரியும் நம்மளுக்கு. ஸோ அந்த டிஸ்டன்ஸுக்கும் இது நான் திரும்பி போயிட்டே இருக்கும்போது உங்களுக்கு ஏதாவது டிஸ்டர்ப் ஆகுதா, வாய்ஸ் எதாவது பிரேக் ஆகுதான்றதை பாருங்கள். இது வரைக்கும் நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து ஆஃபில் தான் இருக்குது. இப்போ ஒரு ரேஞ்ச் வரைக்கும் நம்ம போயிட்டு இப்போ பக்கத்தில் இந்த மரத்தோட காற்று, அந்த பக்கத்தில் ஏதாவது சவுண்டெல்லாம் கேட்கும் இல்லையா, அந்த பறவையோட சவுண்டு, இதெல்லாம் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். உங்களுக்கு எந்த அளவுக்கு கேட்குதுன்றது எனக்கு தெரியல. பாருங்கள், இப்போ கேட்குதா இது நான் பேசுகிறது? அங்கே பக்கத்தில் நாய் அதெல்லாம் இருக்குது, அதோடய சவுண்டெலாம் எதாவது கேட்குதான்னு. இப்போ வந்து நான் நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து ஆன் பண்ண போகிறேன். இப்போ எப்படி மாறுதுன்னு பாருங்கள். ஸோ இப்போ பேசுகிறது உங்களுக்கு எப்படி கேட்குதுன்னு பாருங்கள். நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து ஆன் பண்ணியிருக்கேன் நான். ஆன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த அளவுக்கு கேட்குது, இந்த டிஸ்டன்ஸில் உங்களுக்கு எப்படி கேட்குது, ஏதாவது பிரேக் ஆகுதான்றதை பாருங்கள். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாலிலேண்டு இந்த மைக் வந்து ரொம்ப காம்பேக்டாக இருக்குது, நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. வெளியிலலாம் எடுத்துகிட்டு போகணுன்னா ரொம்ப ஈஸி. அதே சமயம் வந்து நம்மளுக்கு இதோட கிளியரிட்டி, அந்த வாய்ஸுக்கு கிளியரிட்டிலாம் எல்லாம் பக்காவாக இருக்குது. உங்களுக்கு இது எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் போய் பார்த்தா தான் எனக்கு தெரியும் எந்த அளவுக்கு இருக்குது, நம்மளுக்கு கரெக்டாக வருமானது பார்க்கலாம். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு ஆஃபரில் கொடுத்துருக்காங்க. நம்ம இங்கே சென்னை கேமராஸ்ன்னு சொல்லிட்டு கோடம்பாக்கத்தில் இருக்குது ஷாப்பு. அந்த ஷாப்பில் தான் நான் வாங்கியிருக்கேன். இதோட லிங்க் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா போய் பாருங்கள். இதோட அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு 11,500க்கு பண்ணியிருக்காங்க. இது ஆஃபர் ப்ரைஸு. வெளியிலலாம் வந்து 13,500, 14,000 அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்குது. ஸோ இதுதான் எனக்கு இந்த ரேஞ்சில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து இந்த வாய்ஸ் எல்லாம் எப்படி கிளியராக இருக்கா, இந்த மைக்கை பற்றி நீங்கள் ஃபீட்பேக் என்ன சொல்கிறீங்கன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். இதோட நம்ம வீடியோவை வந்து முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பாய்.